மேலறை தியானம் ஜனவரி மாதம் 25ஆம் திகதி 2026ஆம் ஆண்டு. எழுதியிருப்பவர் செனட்டா சுலீவன், மேற்கு வெர்ஜீனியா, USA. தலைப்பு: எப்போதும் அவர் பார்வையில். வாசிக்க வேண்டிய வேத பகுதி யோவான் 10ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் தொடங்கி 18ஆம் வசனம் வரை. இன்றைய நாளுக்குரிய தியான வசனம் 139ஆம் சங்கீதம் 2ஆம் வசனம். என் உட்கார்தலையும் என் எழுந்திருக்குதலையும் நீர் அறிந்திருக்கிறீர், என் நினைவுகளை தூரத்திலிருந்து அறிகிறீர். எனது வாழ்க்கை துணையாக நியமிக்கப்பட்டிருந்த தோமசுடன் அவருடைய குடும்ப ஒன்றுகூடலுக்கு போயிருந்த நேரத்தில் பிடிக்கப்பட்ட புகைப்படத்தை பார்த்ததும் பழைய நினைவுகள் வந்தன. அன்று அந்த படம் பிடிக்க ஆயத்தமான நேரத்தில் நானும் தோமஸின் அருகில் நின்றேன். ஆனால் நான் அவரை விவாகம் செய்யாதபடியால் விலகி நின்றேன். படத்தில் எல்லாரும் படம் பிடிப்பவரை பார்த்து கொண்டு நிற்கிறார்கள். ஆனால் தோமஸ் என்னை பார்த்து கொண்டு நிற்கிறார். இப்போ 53 வருட திருமண வாழ்க்கைக்கு பின்பும் தோமஸ் என்னில் கரிசனையுடன் இருப்பது ஆசீர்வாதமான விடயமே. இந்த அற்புதமான ஆசீர்வாதத்திலும் பார்க்க மிகவும் மேலான ஆசீர்வாதம் எமக்கிருப்பதாக வேதாகமும் எனக்கு சொல்லுகிறது. என் போக்கையும் என் வரத்தையும் இப்போதும் என்றென்றைக்கும் கவனித்து காத்து கொள்ளும் ஒரு பரம தகப்பன் எனக்கு இருக்கிறார். 121ஆம் சங்கீதம் 8ஆம் வசனம். எனக்கு மட்டுமல்ல, கடவுளை நம்பும் ஒவ்வொருவருக்கும் தரப்பட்டுள்ள இந்த உறுதிமொழியாகும். கஷ்டமான நேரங்களிலும் அல்லது ஆதரவளிப்பதற்கு ஒருவரும் இல்லாத நேரங்களிலாகிலும் நாம் தனியாக இல்லை. வாழ்க்கையின் எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் கடவுள் கரிசனையுடன் எம்மை கவனித்து கொண்டிருக்கிறார் என்பதை நாம் அறிந்து தைரியமாக இருப்போம். ஜெபம். அன்பான தகப்பனே, கரிசனையும் ஆசீர்வாதமுமான உங்கள் பிரசன்னத்துக்காக நன்றி சொல்லுகின்றோம். எமது வாழ்க்கை முழுவதும் உங்கள் பிரசன்னம் எம்முடன் இருப்பதை நாங்கள் அறிந்திருப்பதால் தைரியமாக இருக்கின்றோம். ஆமேன். இன்றைய நாளுக்குரிய சிந்தனை: கடவுள் எப்போதும் கரிசனையுடன் எம்மை கவனித்து பார்த்து பராமரிக்கிறார். கர்த்தருடைய அன்பும் இரக்கமும் பராமரிப்பும் இந்த நாளில் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக.